வணக்கம். நாம் இன்று பார்க்குறப்பது பார்த்தீங்க அப்படின்னா மண்வள அட்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த மண்வள அட்டையெல்லாம் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம மண் வளத்தை பெருக்கலாம், இரண்டாவது உரச்செலவை குறைக்கலாம், ரெண்டாவது மகசூலை அதிகரிக்கலாம். இத்தனை விதமான நன்மைகள் இருக்குது இந்த மண்வள அட்டை. அதை பற்றி பார்க்கலாங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்கிறீங்க ஐயா? நெல் நட்டுருக்கிறீங்க, குச்சிக்கிழங்கு, நிலக்கடலை, மக்காச்சோளம் இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? பயிர் எத்தனை வருட காலம் உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவங்க? 50 வருட கால அனுபவம் உங்களுக்கு விவசாயம் இருக்குது. எப்பனாவது நீங்கள் வந்து நம்ம மண்ணில் மண்வள அட்டை பற்றி தெரியுங்களா? ஒரு 30 வருஷம் முன்னே ஒரு தடவை ஏத்தாப்பூர் கொண்டு போய் 30 வருடங்களுக்கு முன்னால் ஏத்தாப்பூர் போயிட்டு மண்வள பரிசோதனை செஞ்சுக்கிறீங்க. அப்புறம் அதோட சரி அப்புறம் மறுபடியும் 30 வருஷத்துக்கு அப்புறமேல் நம்ம மண்ணை வந்து பரிசோதனையே செய்யல இல்லையா? இப்போ நம்மளுக்கு நோய் வந்தால் என்னங்க பண்ணுறோம்? நோய் வந்தால் மருந்து அடிக்கிறோம். நம்மளுக்கு நோய் வருது, நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன சொல்கிறாருங்க? டாக்டர் ஒரு வைத்தியம் ஏதாவது வைத்தியம் பண்ணுறாரு. வைத்தியம் பண்ணுறது என்னென்ன ரிப்போர்ட்லாம் எடுத்து வர சொல்கிறாரா? சுகர் டெஸ்ட் பண்ணுங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. நாம் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சிம்டம்லாம் எனக்கு இருக்குது சார், எனக்கு கை வலிக்குது, இல்லை வயிற்று வலிக்குது, என்ன சொல்கிறார் அவரு? இந்த செக்கப்லாம் பண்ணிட்டு வாங்க, மொத்த செக்கப் பண்ணிட்டு சொல்கிறாங்களா? ஏன் அப்படி பண்ண சொல்கிறாரு? உடம்ப சரி பண்ணுறது. இப்போ நம்ம உடம்புல என்னென்ன நோய் இருக்கும், எதனால் வந்துச்சு, நோய் வருதா, சத்து பற்றாக்குறையான எதை பார்த்தா தெரியுங்க? அந்த ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த மொத்த ரிப்போர்ட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சத்து பற்றாக்குறைனா சத்து மாத்திரை கொடுப்பாரு, இல்லை நோய் பிரச்சனை அது எதால் வந்துச்சுன்னு சொல்லி அதுக்குண்டான வைத்தியம் பண்ணுறாரு. அப்போ தான் நல்லா ஆகுது நம்மளுக்கு. அதுபோல தான் எப்படி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது எல்லா செக்கப்பும் எடுத்து வர சொல்லி அதை வச்சு அனலைஸ் பண்ணி அவர் மருத்துவம் பண்ணால் நம்ம நல்லா ஆகுது. அதுபோல தான் நம்ம காட்டில் என்ன பண்ணுறோம், பயிர் வைக்கிறோம். இந்த பயிர் நல்லா வருது நல்லா வரலாங்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் போய் ஒருத்தர் சொல்கிறீங்க, மருந்து கடைக்காரரை போய் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? சார் இந்த பயிருக்கு இந்த நோய் வந்துருச்சு. அவர் என்ன சொல்லுவார், இந்த மருந்து கொண்டு போய் அடிங்க, இந்த உரத்தை போடுங்க பாரு. அது நல்லா ஆகலன்னு வச்சுக்கல, நல்லா ஆனால் பிரச்சனை இல்லை. நல்லா ஆகலன்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் சொல்லுவீங்க. திருப்பி என்ன ஆகும், திருப்பி இன்னொரு காம்பினேஷன் கொடுப்பாரு, இந்த மருந்து கொண்டு போய் அடிங்க, இந்த உரத்தை போடுங்க அப்படிம்பாரு. அதில் அது அப்படிதான் பண்ணுறீங்க. அப்போ என்னன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். இதுவாக இருக்கலாம், அனுமானம் தான் இல்லையா? இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு செலவினங்கள் அதிகரிக்குது. ஆனால் மண்வள அட்டை வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அட்டை வச்சுருக்கிறீங்க சார், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பரிசோதிச்சுட்டு உங்களை மண்ணும் தண்ணியும் பரிசோதிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணலாம், என் மண்ணில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியுமா தெரியாதுங்களா? இப்போ தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்தமான உரம் கொடுக்கலாம், அதுக்கு தகுந்தமான நோய்க்கு உண்டான மருந்து அடிச்சோம்னா ஈஸியாக செலவாயிடும். அப்போ இங்கே என்ன ஆகுதுங்க, உர செலவும் குறையுது, ரெண்டாவது நோய்க்கு உண்டான இதுங்க குறைச்சிக்கலாம், மகசூலை கூட்டலாம் இல்லையா? அப்புறமா என்ன பண்ணலாம், இந்த மண் வளங்குது இல்லையா, நம்முடைய பேர பசங்களுக்கு நல்ல மண்ணாக கொடுக்கலாம். இப்போ இத்தனை விதமான நன்மைகள் இந்த மண்வள அட்டையில் இருக்குதுங்க. சரிங்க, ஒரு செடி நல்லா வரணும்னு வச்சுங்களேன், ஒரு பயிர் நல்லா வரணும்னா எத்தனை வகையான சத்துக்கள் தேவைங்க? அது ஐடியா இருக்குங்களா? NPK இது வந்து முதன்மையான சத்துக்கள், ஒரு செடிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள். NPK முதன்மை சத்துக்கள் அப்படின்னு பேர். ரெண்டாவது கால்சியம், மெக்னீசியம், சல்பரு, இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு பேர். நுண்ணூட்ட சத்துக்கள்னு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜிங்கு, போரான், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா 17 வகையான சத்துக்கள் தேவைங்க. அப்போ நம்ம மண்ணில் என்னென்ன இருக்கணுங்க, 17 வகையான சத்துக்கள் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ நம்ம மண்ணில் எதை போட்டாலும் வருங்க. இதுக்கு இந்த சத்துக்கள்லாம் தேவையா? இப்போ நம்ம மண் வளமையான மண்ணா, சத்து இருக்குது ஒரு பக்கம், நம்ம மண் வளமற்ற மண்ணான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்? நம்மளுக்கு சோதனை பண்ணாதான் தெரியும். மலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தேவை. இது வந்து என்னது, ஒரு செடிக்கு தேவையான சத்துக்கள், மிக முக்கியமான சத்துக்கள். அதுக்கு என்ன தலைச்சத்து எவ்வளோ இருக்கும் நம்ம மண்ணில் அப்படின்னா அதிகபட்சமாக நம்ம என்ன குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கலாம், 280லேருந்து 560 இருக்கலாம் தலைச்சத்து. அவ்வளோ இருந்தால் தான் என்னதுங்க நல்லா இருக்கும். அதுதான் நல்லா வளமையாக இருக்குது. நம்ம மண்ணில் வந்து தலைச்சத்து இருக்குது. ஒரு கால தலைச்சத்து கம்மியாக இருந்தால் என்ன பண்ணலாம், தலைச்சத்தை மட்டும் நம்ம போடலாம். இப்போ தலைச்சத்தை வந்து ஃபர்ஸ்ட்லேயே போடலாமா, பிரித்து போடணுங்களா?
தலைச்சத்தை வந்து நம்ம என்ன பண்ண பிரித்து தான் போடணும். நைட்ரஜன் பிரித்து தான் போடணும். நம்ம வந்து கீழேயும் போயிடும், மேலே ஆவியாகவும் போயிடும். ஆனால் மணிச்சத்து சாம்பல் சத்து என்ன பண்ணலாங்க, அடியிலேயே போட்டு விட்டுலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. மணிச்சத்து எவ்வளோக்கு நம்ம மண்ணில் அப்படின்னு பார்த்தோன்னா 10 to 25 கிலோ இருக்கும். இதுதான் வரம்பு. அதேமாதிரி சாம்பல் சத்து எவ்வளோ இருக்கலாம், 120 to 280 கிலோ இருக்கலாம் நம்ம மண்ணில். இதெல்லாம் இருந்தால் நம்ம மண்ணில் இந்த சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து என்னது, நம்மளுடைய கார அமிலத்தன்மை இருக்குது இல்லையா. நம்ம மண் உப்புத்தன்மை இருக்குதா இல்லை அமிலம் இருக்குதா அப்படின்னு தெரியணும் இல்லையா. அது எவ்வளோக்குண்ணா, அந்த pH எவ்வளோ இருக்குன்னா 6.5 6.5 to 7.5 தான் என்னது, அது நடுத்தரமானது. அது நம்ம மண் நீ போடுற உரத்தையோ நீ போடுற எல்லாமே எடுத்துக்க முடியும் அந்த செடி இல்லையா. உப்பின் நிலை, நம்ம உப்பில் அந்த மண்ணில் உப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னா லெஸ் தென் 1 இருக்கணும். அதேமாதிரி அங்கக கிருமி சத்து சொன்னோம் இல்லையா, 0.50 0.75 அந்த மண் என்னது, நல்ல பலமான மண் அப்படின்னு பேருங்க. அதேமாதிரி கந்தகம் தேவை. அந்த கந்தகம் தேவை இல்லையா, மோர் தென் அதிகபட்சமாக 10 இருக்கணும். அதுக்கு 10க்கு மேலே இருந்தால் அது நம்ம மண்ணில் கந்தகச்சத்து இருக்குது. துத்தநாகம் 0.79 இருக்குது அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்கணும், 0.85 இருக்கணும். போரான் எவ்வளோ இருக்கணும், 0.65 ppm இருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறான், 0.46க்கு மேலே இருந்தாவே நம்மளுக்கு போரான் நம்ம மண்ணில் இருக்குது. அது மாதிரி இரும்பு, மாங்கனீசு, தாமிரம் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான சத்துன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த சத்து என்ன பண்ணலான்னா, இப்போ இதெல்லாம் என்ன, இது வந்து தலைமணி சாம்பல் சத்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்காம நம்ம சத்தில் வந்து தலைச்சத்து அதிகமாக இருக்குதுன்னா தலைச்சத்து கொடுக்கணுமா, தேவையில்லைங்க. மணிச்சத்து கம்மியாக இருக்குதுன்னா சாம்பல் எந்த சத்து கம்மியாக இருக்குதோ அதை கொடுத்தாவே போதும் இல்லைங்களா. இருக்கிறதே நீ கொடுத்தா என்ன பண்ண முடியும், நீங்கள் 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்றீங்க சார் காலையில், நீங்கள் 10 இட்லி சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, 6 இட்லி என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்கும், ஒன்று கீழே போயிடும் இல்லைன்னா ஆவியாக போயிடும் இல்லையா. இல்லைன்னா என்ன பண்ணும், அதிலே கிடந்து பயிறு கிடைக்காது. அதனால் என்னென்னா செடிக்கு என்ன உடம்பு தேவையோ என்ன சத்து தேவையோ தரணுமா இல்லையா, அதுக்கு இது தேவை. அதே மாதிரி இந்த கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஜிங்கு, போரான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவை. அது இருந்தால் தான் என்ன பண்ணுறது, பூ கொட்டாது, வரியாக காய் வராது. ஒரே நிலக்கல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன சொல்கிறாங்க, நிலக்கல்லாம் வந்து வரியாக வருதுங்க, பொக்கு காயாக போயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதில் சல்பரு, கால்சியம்லாம் இருந்தால் எப்படி இருக்குது நம்ம மண், அதெல்லாம் அது மாதிரி வராது இல்லையா. அப்போ அந்த பயிருக்கு என்ன தேவையான சத்துக்களை அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சத்தெல்லாம் கொடுத்தா அதே போதும். அப்போ உரச்செலவு குறையுதா, தேவையான உரத்தை மட்டும் தான் கொடுக்குறோம். தேவையில்லாம உரத்தை நீ கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான், எடுத்துக்க முடியாது. நம்ம என்ன சாப்பிட முடியுமோ அதை தான் கொடுக்கணும். அதே மாதிரி பிரித்து கொடுக்கணும். ஒரு டைம் போட்டால் போதும் வரும் அப்படிலாம் இல்லைங்க. அடியில் ஒரு தரம் போடுறீங்க, இப்போ பூட்டை வரும்போது இப்போ நெல் வயலான்னு என்ன பண்ணுவீங்க, 2 தடவை போடுறீங்களே. அப்போ எதுக்கு போடுறீங்க, அதுக்கு எப்போ தேவையோ, நமக்கு எப்போ நம்ம பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு உரம் போடுறோம், மறுபடி களை பறிக்கும் போது உரம் போடுறோம், மறுபடி 3வது ஒரு உரம் போடுறோம். அப்போ ஏன் பிரித்து போடுறோம், பிரிச்சுன்னா அதுக்கு அந்தந்த டைமில் அதை எடுத்துக்கணும். அது அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா தேவையான அளவு போடலாங்களா. பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை குறைக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு வளமான மண்ணில் எந்த பயிர் வச்சாலும் வருங்க, நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குமா இருக்காதா. அப்போ மண் வளத்தை பெருக்கணும். நம்ம மண்ணை வந்து வளமான மண்ணாக மாற்றினா என்னென்ன பண்ணணும் சொன்னாங்க, இந்த என்ன பண்ணணும், தொழு உரம் போடணும், தக்க பூண்டு சனப்பை விதைச்சி விட்டு பூ பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுவணும், குளிஞ்சு போடலாம். பூனைக்கால்னு ஒன்று இருக்குது, அதையும் கூட விதைச்சி விட்டு மடக்கி உழுவலாம். உயிரினங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க, அசோஸ்பைலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இதெல்லாம் உயிர் உரங்கள். இது என்ன பண்ணுன்னா இந்த இந்த வளிமண்டலம் இருக்குது இல்லையா, இதில் நைட்ரஜன் தலைச்சத்து அதிகமாக இருக்குங்க. இந்த சத்து வந்து அது 78% இருக்குதுங்க. ஆக்சிஜன் கூட கம்மி தான், நைட்ரஜன் தலைச்சத்து அதிகமாக இருக்குது, 78% இருக்குது. இந்த சத்து செடி எடுத்துக்க முடியாது, டைரெக்டாக எடுத்துக்க முடியுமானா எடுக்க முடியாது. இப்போ இந்த அசோஸ்பைலம், இந்த ரைசோபின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணுன்னா இந்த வேர் முடிச்சில் போய் உக்காந்துட்டு இந்த காட்டில் இருக்கிற தலைச்சத்தை வந்து எடுத்து எது கொடுக்கும், நம்ம செடிக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி மண்ணில் வந்து மணிச்சத்து, சாம்பல் சத்து இருக்கும், செடிக்கு எடுக்கிற மாதிரி ஃபார்மில் இருக்காது. எடுக்கிற மாதிரி ஃபார்மில் இருக்கிற வேலை எது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா செய்யும். இப்போ இதெல்லாம் நம்ம பெருக்கணும்னு வச்சுக்க, மண்ணில் போடுறோம்னு வச்சுக்கிறேன், என்ன ஆகும், நல்ல மண் வளமாக மாறிடும். மண் வளமாக மாறிடுச்சுனாவே நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. நோய் எதிர்ப்பு சக்தி செடிக்கு நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ண, நோய் தாக்குதலும் கம்மியாகும், நல்லா வளர்ச்சி இருக்கும், மகசூல் நல்லா கிடைக்கும்.
அதனால ஒவ்வொரு விவசாயியுமே இந்த மண் வள அட்டை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஐயா. யாரு எங்கே போனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மண் வள அட்டை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கணும். மண்ணையும் தண்ணியும் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மண்ணையும் தண்ணியும் பரிசோதனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாங்க, உரம் போடலாம், நம்ம மண் வளத்தை காட்டலாம், மண் வளத்தை கூட்டலாம், மகசூல் அதிகரிக்கலாம், தேவையான உரச்செலவும் குறைக்குது இல்லைங்களா. இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஐயா. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுக்கலாம். சரி, எடுத்துறேன். எடுங்க ஐயா. இது அனைத்து விவசாயத்தை பார்த்துருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளுங்க ஐயா. எந்த ஒரு பயிர் செய்வதற்கு முன்னும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது மண்ணையும் தண்ணையும் பரிசோதனை செய்து இந்த மண் வள அட்டையை நம்ம வச்சுக்கணும் கையில். இது எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மண் பரிசோதனை நிலையம் இருக்கும். வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்துகிறாங்க. அங்கே உங்கள் மண்ணையும் தண்ணியும் கொண்டு போய் கொடுத்து பரிசோதிச்சுக்கிட்டு அதன் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து உரத்தையும் இடலாம், மற்ற எல்லாமே நம்ம மண் வளத்தை கூட்டலாங்க ஐயா. உங்களுடைய இதனால வரலாம் உங்களுடைய அனுபவத்தை எங்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ எனவே அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க ஐயா.